திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கோரிக்கை. அதாவது நீங்கள் நாத்திகவாதம் மறைமுகமாக ஊக்குவிப்பது அல்லது இந்து விரோத பேச்சுக்கள் பேசுகிற கட்சி என்று சொல்லப்படுகிற திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அனுமதிக்கப்படுகிறது. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் முன்னிலையிலேயே. ஆனால் அவ்வாறு அவர் கோரிக்கை வைப்பதற்கு முன்னாலேயே ஆளும் தரப்புடன் இதை பற்றி பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு முதல் நாளே இதற்கான ஜிஓ தயாராகி விடுகிறது. 9ஆம் தேதி சுற்றறிக்கை ஜிஓ தயாராகி விடுகிறது. தாவேக அரசு அவசர கதியில் செயல்படக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? அப்போ ஓட்டு வங்கி அரசியல், இந்து கோயில்னா என்ன செஞ்சிருவீங்களா? சர்ச்சு மசூதினா இதே மாதிரி விஜய் நடந்துக்குவாரா? ஆகவே இது உள்நோக்கமும் எங்களுக்கு சந்தேகமும் வருகிறது. இங்கே தாவேக்காவா இல்லை யாரோ எதை வேணும்னே பிளான் பண்ணி அதை பண்ணிட்டாங்களான்றது பிரச்சனை இல்லை. அந்த ரெஜிஸ்ட்ரார் ஏன் ஒழுங்காக அவர் பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணலை? ஒன்று அவர் ஹிஸ்டரியை ஃபுல்லாக படிச்சிருக்காங்கன்றதான் குற்றச்சாட்டாகவே இருக்கு. அதுதான் அதுக்கும் தாவேக்கா அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதுதான் என்னோட நிலைப்பாடு. பொறுப்புல தாவேக்கா அரசு தாங்க இருக்கு. அப்போ உங்க நோக்கி தானே கேள்விகள் எழுப்பப்படும். Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. திமுக ஒரு தீய சக்தினும் தாவேக்கா ஆகிய நாங்கள் தான் தூய சக்தினும் தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னிலைப்படுத்தி அதன் மூலமா தான் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல ஊழல் ஒழிக்கப்படும் அப்படின்னு எல்லாமே நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. இந்த பழனி முருகன் கோவில் இந்த ஒரு பிரச்சனை அவங்கள தூய சக்தி அப்படிங்கிற பின்பத்துல இருந்து குறைத்து பார்க்கப்படுதா? இல்லை, இந்த ஒரு விவகாரத்தை வைத்து அப்படி சொல்லிவிட நான் தயாராக இல்லை. இது எப்போது நடந்தது, இந்த பீரியடில் நடந்தது, இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறதா, அப்படி ஒரு அரசியல் பின்புலமாக இருக்குமானால் அவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றதெல்லாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதில் கோயில் இணையாணையரே இந்த நடவடிக்கையை கோரியிருக்கிறார், புகார் அளித்திருக்கிறார், அதற்கு என்றெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இதிலே தொடர்புபடுத்தி கூறியிருக்கிற கருத்துக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடரப்படும் என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் அகைன்ஸ்ட் சட்டனில் யூடியூப்பில் சில பேருடைய கருத்துக்களுக்கு எதிராக பதிவிட்டிருக்கிறார். ஆகவே நான் இதில் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எந்த ஆதாரமும் இதுவரை வெளிவராத நிலையில் இது ஒரு ஊழல், இந்த ஊழலுக்கு தாவேக்கா அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிற கருத்தை நான் ஏற்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை இது தடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை, புகார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிற நடவடிக்கை, இவற்றையெல்லாம் நான் வரவேற்கிறேன். நான் வேறொரு விவகாரத்தை தான், இந்த அரசாங்கத்தினுடைய செயலைத்தான் அவசர கதியில் செய்யப்பட்ட ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். அது கரூரிலே 4 திருக்கோயில்களுக்கு சொந்தமான சுமார் 3000 ஏக்கர் நிலங்கள். அந்த நிலங்களில் அங்கே ஏற்கனவே பயிரிட்டு வந்தவர்கள் அல்லது குடியிருந்தவர்கள், இவர்களுக்கு அவசர கதியில் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் சில ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துக்கள், அதாவது அது இனாம் நிலங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டவை. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் தவறாக தடை செய்யப்பட்டவை என்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட 3390 பட்டாக்கள் வாஸ் இஷ்யூடு இன் எ சிங்கிள் லெட்டர் பை HRNC கமிஷனர். அவர் லோயர் லெவல் அஃபிஷியல்ஸுக்கு உத்தரவிடுகிறார். அவர் லோயர் லெவல் அஃபிஷியல் உடனே அதை கொடுப்பதற்கு சொல்லுகிறார். இதை இன்னொன்று பின்னணியில் என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், இந்த கோரிக்கை அந்த வட்டாரத்தைச் சேர்ந்த 1-2 அரசியல் பிரமுகர்களால் எழுப்பப்பட்டு அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கோரிக்கை. அதாவது நீங்கள் நாத்திகவாதம் மறைமுகமாக ஊக்குவிப்பது அல்லது இந்து விரோத பேச்சுக்கள் பேசுகிற கட்சி என்று சொல்லப்படுகிற திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அனுமதிக்கப்படுகிறது. அங்கேதான் வியப்பு மேலிடுகிறது எனக்கு. அதுவும் கட்சி தாவி வந்தவர் மேடையிலே கோரிக்கை வைக்கிறார். அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் முன்னிலையிலேயே. ஆனால் அவ்வாறு அவர் கோரிக்கை வைப்பதற்கு முன்னாலேயே ஆளும் தரப்புடன் இதை பற்றி பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு முதல் நாளே இதற்கான ஜிஓ தயாராகி விடுகிறது. 9ஆம் தேதி சுற்றறிக்கை ஜிஓ தயாராகி விடுகிறது. இது மிக தெளிவாக, அதாவது இன்னொன்று சொல்கிறேன், இனாம் நிலங்களுக்கென்று இனாம் நியாய பதிவேடுன்னு இருக்குது, இனாம் ஃபேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. கோயில் நிலங்களை பொறுத்தவரை அதுதான் மேலோங்கி நிற்க வேண்டும்.
கோயில் நிலங்கள் சம்பந்தமான எந்த ஒரு விஷயம் பற்றி முடிவு செய்வதானாலும் இனாம் நியாய பதிவேடு இருக்கு இல்லையா, கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த டாக்குமெண்ட் தான் பேசும், மற்ற எதையும் விட. ஆனால் 3390 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, தேர் இஸ் நோ சிங்கிள் நோட்டீஸ் சர்வ்டு, இண்டிவிஜுவல் என்கொயரியே நடத்தப்பட்டதாக எந்த விதமான தகவலும் இதுவரை வெளிப்படைத்தன்மையாக பொதுவெளியில் முன்வைக்கப்படவில்லை. ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் ஸ்டடி பண்ணாங்களா இந்த கவர்மெண்ட்டு? 3090 பேருக்கு பட்டா கொடுத்துருக்கீங்களா, கேஸ் பை கேஸ் ஸ்டடி நடந்ததா? அதை பற்றி விரிவாக ஆராயப்பட்டதா? நீங்கள் இதெல்லாம் சாதாரணம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கோயில்களுக்கும் திருமணங்களுக்கும் சொந்தமானவையாக இருக்கின்றன. ஆகவே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகட்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களாகட்டும், இதில் மிகுந்த எச்சரிக்கை இருக்க வேண்டும். இது பல ஆயிரம் கோடி ரூபாய் அல்லது சில ஆயிரம் கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட சொத்து. நீங்கள் 100 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட பழனி சொத்தை வித்துட்டாங்கன்னு உடனே மீட்டரை பெருமை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அது முறைகேடா ஊழலா, இதில் யாராவது தவறு செய்தார்களா என்பதற்கு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டீங்க. ஆனா எந்த அடிப்படையில் கரூரை தூக்கி கொடுத்தீங்க? காங்கிரஸ் எம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுடைய நிலம் மக்களுக்கே போயிருக்கு. அங்க இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. அது எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. ஈவன் செந்தில் பாலாஜி கூட சொல்லுவாரு, திரு அண்ணாமலை அவர்கள் வரவேற்று இருக்கிறார், அதையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கோயில் நிலங்கள்லாம் முழுமையான தீவிரமான ஆழமான விசாரணை இல்லாமல் ஒரு சிங்கிள் ஆர்டர் மூலமாக நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க? அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஓட்டு வங்கி அரசியல். எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே ஒரு 10,000 அந்த 3300 குடும்பங்களுக்கு அந்த பட்டா கிடைக்குதுன்னா ஒரு 15,000 20,000 ஓட்டு அதன் பின்னாடி இருக்குது. ஒரு 20,000 ஓட்டு இருக்குது. அதை தவிர இதெல்லாம் மறைமுகமாக பேரங்கள் நடைபெற்று இருக்கும். பல பேர் அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அது சாதாரணமாக நடக்காதீங்க. ரொம்ப வருஷமாக ஒரு 100கணக்கானவங்களுக்கு பட்டா கிடைக்கலன்னு வச்சுங்க. அரசியல் கட்சிகள் ஓட்டுக்காகவும் பேசும், ரூபாய்க்காகவும் பேசும். என்ன மாதிரியான அரசியல் எடுத்து புரியல? பாஜக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது என்ன மாதிரி? பாரதிய ஜனதா கட்சி, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பொதுவாக கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கோயில் நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிலையை இந்து மக்கள் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ எடுப்பதில் வியப்பேதும் இல்லை. ஆலயங்கள் வழிபாடும் சங்க தலைவர் திரு டி.ஆர். ரமேஷ் பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடுத்து சிலவற்றில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை கண்டிருப்பவர். அவரெல்லாம் இப்போ இந்த பிரச்சனையை தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறார். ஏற்கனவே வெங்கடாஜலம் என்பவர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். கோர்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கு. ஸ்டே கொடுத்துருக்கணுன்றது என்னுடைய பார்வை. அது மாண்புமிகு நீதியரசர்களுடைய பர்வியூக்கு உட்பட்டது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ் தி ஜுடிஷியரி. பட் ஆனால் டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கிட்டு வாங்க, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கிட்டு வாங்கன்னு ஸ்க்ரூட்டினி பண்ணும் கோர்ட்டு. ஸ்க்ரூட்டினி பண்ணணும். திஸ் மேட்டர் ஷுட் கோ அப் டு தி சுப்ரீம் கோர்ட் லெவல். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், தாவேக அரசு அவசர கதியில் செயல்படக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? அப்போ ஓட்டு வங்கி அரசியல். இந்து கோயில்னா என்ன வேணாலும் செஞ்சிருவீங்களா? சர்ச்சு மசூதினா இதே மாதிரி விஜய் நடத்துக்குவாரா? ஆகவே இது உள்நோக்கமும் எங்களுக்கு சந்தேகமும் வருகிறது. நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை விஷயத்தில் விளையாடுகிறார்கள் என்று கூட குற்றம் சாட்ட விரும்புகிறேன் நான். ஆகவே இந்த விஷயம் முழுமையான விசாரணைக்குரியது. என்னை கேட்டால் உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது தற்காலிக இப்போ கோர்ட்டில் மேட்டர் போயிடுச்சு, ஓய்வு பெற்ற நீதிபதி சமயத்தில் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு எத்தனை கோயில்களுடைய நிலங்கள் எவ்வளவு 1000 ஏக்கர் நிலங்கள் அன்ற அது பேர்னா ஆக்கிரமிப்பில் இருக்கிறதுன்னு ஒரு விரிவான ஸ்க்ரூட்டினி தேவை. அந்த கமிஷனுக்கு 6 மாதம் வரைமுறை கொடுங்க. சுபஸ்ரீ, நீங்க சொல்லுங்க. பழனி தண்டாயுதபாணி கோயிலுடைய கண்காணிப்பாளரான முருகானந்தம் காவல்துறையில கொடுத்த புகார்ல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, மதுரை கிளை, அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில கொடுக்கப்பட்ட உத்தரவும் உச்சநீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவையும் மேற்கோள் காட்டி சொன்ன விஷயம், சொத்தை விளங்கப்படுத்த கூடாதுன்னு பத்திரப்பதிவுத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்படி பார்க்க போனா இந்த ஒரு விவகாரத்துல எந்த இடத்துல குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எந்த இடத்துல நினைக்கிறீங்க? இது நம்ம இதை ஒரு பெரிய பிளான் பண்ணி இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதை தாண்டி இது ஒரு எதிர்ச்சியா கூட நடந்திருக்கலாமே. இந்த விஷயம் எதிர்ச்சியா நடக்க வாய்ப்பு இல்லாம கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அந்த சம்பந்தப்பட்டவங்க அந்த பிரைவேட்டா இந்த லேண்டை வாங்கணும்னு நினைச்சவங்க
பல வருடங்களாக வந்து அந்த லேண்டை வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களால அதை பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு மறுபடியும் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஸ்லிப் வருது, மறுபடியும் போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அங்கேருந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் எல்லாமே இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்ததை வச்சு இவங்க திருப்பியும் ட்ரை பண்ணுறாங்க மார்ச் மாதம். அப்பயும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்பயும் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணி கொடுக்க முடியாது கோயில் நிலம்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நோட் பண்ணியிருக்கலாம். அவங்க மேபி யாராவது ஆளை கூட போட்டு வச்சிருக்கலாம். நடக்காததா இதெல்லாம். அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க ஆள் போட்டு வச்சிருக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரார் இல்லை, நீங்கள் வாங்க இன்னைக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். எதர்ச்சியாக கூட அவர் லீவில் போயிருக்கலாம். எப்பவுமே நடக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி. நீங்க சொன்னதின் அடிப்படையில் எடுத்துக்கலாம் கூட இதுக்கு முன்னாடினா மார்ச் மாசம் வந்து கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சி தான் நடந்திருக்கு. அப்போ எல்லாம் நடக்காத இந்த ஒரு விவகாரம் தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி நடந்திருக்கு? ஏப்ரல் மாசமே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அவங்க கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாசமே வாங்கிட்டாங்க. தாவேகா இருந்த பேர் நீங்க சொல்லுங்க. ஏப்ரல் மாசமே அவங்க கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கியிருக்காங்க. அதுல என்ன இந்த மாதிரி தான் இவங்க கிட்ட வந்து இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆர்டர் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு அந்த லேண்டை கொடுத்துடணும் அப்படின்னு எந்த ஆர்டரும் சொல்லலை. கன்சிடர் பண்ணிக்கலான்னு கொடுத்த ஒரு ஆர்டரை இவங்க மறுபடியும் கொண்டு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தத வேண்டி அவங்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கோர்ட்டு சொன்ன டெசிஷன் இதுதான். கோர்ட்டோட டெசிஷனை வச்சு அவங்க மறுபடியும் வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி தான் வந்திருக்கு. இது வந்து மெயின்லி என்ன சொல்கிறது, டெசிஷன் அவங்க எடுத்தது தப்பாக இருந்திருக்கலாம். இந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவர் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். அவரும் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக பார்க்கல. வெறும் அந்த கோர்ட் ஒரே நாள்ல அவர் ஏன் அப்படி பார்க்கல அப்படின்றது தெரியல. அதனாலதான் அவர் மேல வந்து ஒரே நாள்ல பார்க்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்ல அந்த பத்திரப்பதிவை பார்த்திருக்கலாம் அவரு. இல்ல அவங்க பதில் சொல்லிட்டு அவங்களுடைய சுற்று இல்லையா, ஒரே நாள்ல பார்க்க முடியுமான்றது இல்லை. இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபைல் நீங்க ஒரு 1 இயரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபைல்ல அந்த ஃபைலோட எல்லா ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியாது. அப்போ மேலோங்கி அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். அவர் ஏன் ஒரே நாளில் அது பண்ணாரு அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இங்கே வந்து தாவேக்காவா இல்லை யாரோ எதை வந்து வேணும்னே பிளான் பண்ணி அதை பண்ணிட்டாங்களான்றது பிரச்சனை இல்லை. அந்த ரெஜிஸ்ட்ரார் ஏன் ஒழுங்காக அவர் பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணலை. ஒன்று அவர் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக படிச்சிருக்கணும். பண்ணியிருக்காங்கன்றதான் குற்றச்சாட்டாவே இருக்கு. அதுதான் அதுக்கும் தாவேக்கா அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது தான் என்னோட நிலைப்பாடு. பொறுப்புல யார் வந்திருக்கா? பொறுப்புல தாவேக்கா அரசு தாங்க இருக்கு. அப்போ உங்க நோக்கி தானே கேள்விகள் எழுப்பப்படும். ரெஜிஸ்டார் பண்ண தனிநபரா அவர் எடுத்த முடிவுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாகும்னு நான் கேட்கிறேன். தனிநபரா ஒருத்தர் அவர் முடிவு எடுத்திருக்காரு. அவரோட ரெஜிஸ்டர் யாரு? அரசு அதிகாரி தானே. புரோட்டோகால் படி அவர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கணும். அவர் அரசு அதிகாரி. அவரோட வேலையை அவர் கரெக்டா பார்க்கல. அதுக்காக தான் அன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அந்த வேலையை அவர் கரெக்டா பார்த்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக தான் அவரை சஸ்பெண்ட் ஆகி உட்கார வச்சிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி வந்து இன்னும் நிறைய என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் ரமேஷோட சொந்தக்காரங்கள் தான் வந்து இந்த லேண்டை வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இல்லை. இன்னை வரைக்கும் அது ப்ரூவ் பண்ணவும் படலை. அதுக்காக தான் இன்னைக்கு காலையில வந்து ஒருத்தர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. பொய்யா வந்து ரமேஷோட சொந்தக்காரங்க அமைச்சர் ரமேஷோட சொந்தக்காரங்க தான் வந்து இந்த லேண்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஒருத்தரை இன்னைக்கு காலையில அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. பிஹைண்ட் வுட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Rajmahal Silks Madurai.